Third sum. Find the inverse of the each of the following matrices by the Gauss-Jordan method. கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் உடைய இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தட் யூஸ் பண்ணி? காஸ்-ஜோர்டன் மெத்தட் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 2 minus 1 5 minus 2. Let capital A is equal to 2 minus 1 5 minus 2. Applying Gauss-Jordan method. Gauss-Jordan method யூஸ் பண்ணும்போது we get Gauss-Jordan method யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? A bar I2. A matrix bar I2 வந்து 1 0 0 1 எடுத்துக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் row என்ன பண்றோம்? divided by R2. R2 ஆல் டிவைட் பண்ணோம். 1 by 2 equal to 2. minus 1 by 2 1 by 2 0. இந்த மேட்ரிக்ஸ் இந்த ரோவை அப்படி நம்ம வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வச்சுட்டு செகண்ட் ரோ என்ன பண்றோம்? R2 minus 5 into R1. R2 அப்படி எழுதியாச்சு. 5 minus 2 0 1. R1 5 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா இந்த இது வந்து 0 ஆக்குறதுக்காக. minus 5 5 by 2 5 by 2 0. இது சப்ராக்ட் பண்ணா 0 1 by 2 minus 5 by 2 1. இதை இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வச்சுட்டு செகண்ட் ரோல வந்துட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுறோம். இது வந்து 1 மாத்திக்கலாம். அதுக்காக 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 தான். இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 1. இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா minus 5 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2. அடுத்து தேர்ட் என்ன பண்ண போறோம்னா இங்க minus 1 by 2 இருக்கா? இதை வந்து 0 ஆக்கணும். 0 ஆக்கணும்னா நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்? R1 implies R1 plus 1 by 2 R2. R1 அப்படி எழுதியாச்சு. 1 by 2 into R2. 1 by 2 0 1 by 2 minus 5 by 2 1. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 1 இங்க 0 minus 2 plus 1 0 1 minus 2 plus 1 கிடைக்கும். R2 வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். இதுதானே மேட்ரிக்ஸ் I2. அப்போ இது வந்து A இன்வெர்ஸ். இதுதான் காஸ்-ஜோர்டன் மெத்தட்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் வந்து A into I2ன்ற ஃபார்ம்ல எழுதிட்டு அந்த I2 பார் Aன்ற ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது இருக்க மேட்ரிக்ஸ் தான் A இன்வெர்ஸ். ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு -2 1 -5 2. இதுதான் A இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். நமக்கு A இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஆன்சர். லெட் கேபிட்டல் A ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸை நம்ம எழுதிட்டோம். ஜோர்டன் மெத்தட்ல A பார் ஐன்ற ஃபார்ம்ல எழுதுறோம். A மேட்ரிக்ஸ் அண்ட் I3 மேட்ரிக்ஸ். இங்க வந்து 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குதா? ஸோ நம்ம I3 எழுதியிருக்கோம். 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ நம்ம A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து I3 ஃபார்ம்ல மாற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? 1 0 1 மாற்றணும். 0 1 0 0 0 1 மாற்றணும். இந்த லாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்க எலிமெண்ட்ஸ் ரெண்டையும் 0வா மாற்றணும். அதுக்காக இங்க வந்து என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ அப்படியே R1 கூட மைனஸ் பண்ணிடலாமா? R2 எழுதியாச்சு. மைனஸ் R1 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? 0 1 -1 -1 1 0. அது அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் R3 இருக்கு. R3 வந்து 6 இருக்குது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இங்க 1 இருக்கு R1ல. ஸோ 6 ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிடும். R3 implies R3 minus 6 R1. R3 எழுதியாச்சு. 6 into R1 எழுதியாச்சு. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 0 4 -3 -6 0 0. இதுதான் R3. நெக்ஸ்ட் இந்த ரோல இந்த எலிமெண்ட்டை வந்து 0 ஆக்குறதுக்காக இங்க வந்து என்ன இருக்கு? 4 இருக்கா? ஸோ செகண்ட் ரோல 4 ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்றோம். ஸோ மற்ற ஃபர்ஸ்ட் 2 ரோ அப்படியே எழுதிட்டு R3 implies R3 minus 4 R2. R3 எழுதியாச்சு. -4 into R2. R2 கூட 4 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். 0 -1 4 + 4 -4 0. இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 2 ரோவையும் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 0 1 -2 -4 1. இதுதான் R3. எழுதியாச்சு. 0 0 1 -2 4 -4 1. இப்போ R2ல இந்த டேர்ம் என்ன இருக்கு? -1 இருக்கு. இதை நம்ம எதா மாற்றணும்? 0வா மாற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா R3 கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த டேர்ம் வந்து 0 ஆயிருமா? ஸோ அதுக்காக R2 implies R3 plus R2. R3 எழுதியாச்சு. R2 எழுதிட்டு ப்ளஸ் பண்ணோன்னா 0 1 0
-3, -3, 1. This is R2. 0, 1, 0, -3, -3, 1. இப்போ இந்த டேர்ம் வந்து -1 இருக்குதா? இது வந்து நம்ம 0வா மாத்தணும். 0வா மாத்துறதுக்காக R1 கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு 0 ஆயிருமா? ஸோ நம்ம என்ன எழுத போறோம்? R1 எழுதிட்டு R2 எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்றோம். நமக்கு என்ன கிடைக்குது? 0, 1, 0, -3, -3, 1. This is R1. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து I3 மாத்தியாச்சு. This is A inverse. ஸோ நமக்கு A inverse கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. That is A inverse equal to matrix -2, -3, 1, -3, -3, 1, 2, -1, -4, 1. Next, third one. Let capital A is equal to given matrix எழுதிட்டோம். Gauss-Jordan மெத்தட்ல A bar I equal to A matrix bar I3 matrix 1 0 0 0 1 0 0 0 1 எழுதிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோல இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ரெண்டையும் ஜீரோவா மாற்றணும். அதுக்காக R2 கூட -2 R1 போட்டுக்கோம். R2 எழுதிட்டு 2 into R1 நமக்கு என்ன கிடைக்குது? 0 1 -3 -2 1 0. இதுதான் R2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் R3 0 ஆக்கணும். இந்த ரெண்டையும் அப்படியே சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ R3 minus R1 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 -2 5 -1 0 1. திஸ் இஸ் R3 மேட்ரிக்ஸ். இப்போ வந்து இந்த டேர்மே நம்ம 0 ஆக்கணும். ஸோ அதுக்காக 2 into R2 போடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிட்டு R3 which implies R3 plus 2 into R2. R3 into 2 into R2 போட்டோம்னா நமக்கு 0 0 -1 -5 2 1. இதுதான் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படி எழுதிட்டு R2 வந்து இந்த இடத்துல 0 ஆக்கணும். ஸோ இதை என்ன பண்ணுறோம்? 3 into R3 போடுறோம். ஸோ R2 எழுதிட்டு 3 into R3 போட்டோம்னா நமக்கு மேட்ரிக்ஸ் 0 1 0 13 -5 -3. திஸ் இஸ் R2. இப்போ R3 ஃபுல்லாக மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இங்கே -1 இருக்கா, நமக்கு வந்து I3 மேட்ரிக்ஸில் இங்கே +1 தான் இருக்கணும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக மைனஸ் பண்ணி விட்டுறோம். 0 0 -1 -5 2 5 -2 -1. இப்போ நமக்கு இங்கே 3 இருக்க எலமெண்ட்டு 0வா மாற்றணும். ஸோ R1 implies R1 -3 into R3. இங்கே தானே நமக்கு எலமெண்ட்டு வந்து 0 ஆக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம R3 கூட 3 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிடுறோம். R3 -3 into R3 சாரி R1 3 into R3 நமக்கு ரெண்டே சப்ராக்ட் பண்ணனா நமக்கு 0 1 2 0 -14 6 3 1 2 0 -14 6 3. செகண்ட் ரோ தேர்ட் ரோ அப்படி எழுதியாச்சு. இப்போ இங்கே 2 இருக்கா, அந்த 2 0 ஆக்கணும். இங்கே வந்து 1 எலமெண்ட் இங்கே செகண்ட் ரோல தான் இருக்குது. ஸோ செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ கூட சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ R1 implies R1 -2 into R2. R1 -2 into R2 நமக்கு என்ன கிடைக்கும்? 1 0 0 -40 16 9. இதுதான் R1 எழுதியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து I3 மேட்ரிக்ஸில் ஃபார்மில் இருக்குதா? ஸோ நமக்கு இந்த சைடு இருக்க மேட்ரிக்ஸ் தான் A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ A inverse matrix என்னது? A inverse equal to -40 16 9 13 -5 3 5 -2 -1.